அன்பானவர்களே, இன்றைய திருப்பலியில் எஸ்பி புவிராஜசிங்கம், அண்டன் அஜித் ஸ்ரீ குடும்பம், பயஸ் பிரஜித் ஸ்ரீ குடும்பம், இயேசு சப்திகா குடும்பம் அன்னை மரியாவுக்கு நன்றியாகவும் வேண்டுதலாகவும், நிமால் ஜூட் ரோஜனி குடும்பம் ஒற்றுமைக்காகவும், திபுஷி யூட் அபிலாஷ் நன்றி பலியாகவும், அருமத்துறை காமல் குடும்பத்தின் நன்றியாகவும், அருமத்துறை விரைவில் சுகம் பெற்று பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டுதலாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவருடைய கருத்துக்களுக்காக மரியன்னையுடைய நிறைவான பரிந்துரையும் ஆண்டவருடைய ஆசிரும் இவருக்கு கிடைக்க நாங்கள் மன்றாடுவோம். மேலும் இறந்து போனவர்களான வரப்பிரகாசம் பெனடிக்ட், ஆறுமுகம் புவனேஸ்வரி 16வது ஆண்டு நினைவாகவும், ஸ்டீஃபன் மேரி மார்கரெட் அரியமலர், அந்தோனி பிள்ளை ஸ்டீஃபன், மோசஸ் தோமஸ், ஞானம் மார்சலினோ, சின்னையா ஆசிர்வாதம், ஆசிர்வாதம் சிவபாக்கியம், சின்னத்தம்பி செல்வின் ஆண்டனி, செல்லன் அழகம்மா, அருட்சகோதரர் ரிச்சர்ட், அருட்சகோதரர் சபரிமுத்து, அருட்பணி கிரௌதர், அருட்பணி கூலி, அருட்பணி எஃப்எக்ஸ் மேயர், அருளானந்தம் ரவீந்திரன் 31வது நாள் நினைவாகவும், ரவிச்சந்திரராஜ், மார்ட்டின் தங்கராஜா, மேரி பரிமளம், பெப்பத்துவா ரதி, ஞானப்பிரகாசம், அன்னமேரி, வின்சிலோ பிரபாகரன், சபரிமுத்து, மரியை, யூசை மரியான் தம்பி, கனகம்மா, உதயராஜ், அல்பர்ட் மரியநேசம், இன்னாசிமுத்து, ஞான சௌந்தரி, அஞ்சனி, பிரேதாஸ், லூர்தம்மா, கிரகரி, மரியதாஸ், சுபமாலை, ஞானசேகரன், கிறிஸ்டி, தெய்வேந்திரா, லூகாஸ், அந்தோனியம்மா, சூசேநாதன், சிசிலியா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் வேண்டப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் தூய மரியன்னையின் அமல உட்பவ அல்லது மாசில்லா உட்பவ பெருவிழாவை கொண்டாடுகின்றாள். தமது மகனை இந்த உலகிற்கு அனுப்புவதற்காக கடவுள் தூய மரியன்னையை ஜென்ம பாவ மாசில்லாமல் அவளுடைய தூய்மையான உட்பவம் பிறப்பினூடாக மாபெரும் தயாரிப்பை செய்வதை இன்றைய நாளிலே நாங்கள் சரித்திர வாயிலாகவும் வேதாகமத்தின் அடிப்படையாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இது ஒரு விசுவாச கோட்பாடாக, மறை உண்மையாக 1854ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் அறிவித்தார். நாம் தூய அன்னை போல மாசில்லாமல் இந்த உலகிலே உட்பவிக்கவில்லை எனினும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பினூடாக நாமும் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளோம். ஆகவே தூய மரியன்னை போல நாமும் தூய வாழ்வு வாழவும் பரிசுத்தவர்களாக வாழவும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கு பெற்றுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக திருமகனுக்கு உகந்த இல்லடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து
உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்களுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் விட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழிகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசோற்றராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம்.
கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயற்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவனானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுக்குரிய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வாழ்வு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபேத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, தூய மரியன்னையினுடைய மாசில்லா அல்லது அமல உட்பவ பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இன்றைய நாளிலே மரியன்னையுடைய அர்ப்பணம், ஆண்டவருக்காக அவள் வாழ்ந்த வாழ்வு, ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திலே
மீட்புக்காக கொடுப்பதற்காக தந்தையாம் கடவுளால் தூய்மையான நிலையிலே தன்னுடைய தாயிலே கருத்தாங்குவதற்கு ஆசீர் அளிக்கப்பட்டாள் என்பதை பற்றியும் மரியன்னுடைய வாழ்விலே காணப்பட்ட சில சிறப்பம்சங்கள் பற்றியும் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1854 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பாப்பரசர் 9ஆம் பத்திநாதர் தூய மரியன்னை அமல உட்பவியாக மாசு மறுபற்றவராக தன் தாயின் உதரத்தில் கருத்தரித்தார் என்கின்ற பேருண்மையை உலகம் அனைத்திற்கும் அறிவித்தார். இது பாப்பரசர் தன்னுடைய வலுவாவரம் என்கின்ற அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்தி நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பேருண்மையாக இருக்கின்றது. இந்த பெருவிழாவானது உண்மையானது என்பதை தூய மரியன்னை பெர்னதேத் என்கின்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்ததனூடாக எங்களுக்கு அதை உறுதிப்படுத்துகின்றாள். 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மெசபெல் என்கின்ற குகைக்கு அருகிலே மரியன்னை பெர்னதேத்துக்கு காட்சி கொடுக்கின்றாள். தன் முன்னே காட்சி கொடுத்த வெண்ணிற ஆடை அணிந்த அந்த பெண்ணை நோக்கி பெர்னதேத் கேட்கின்றாள், அம்மா உங்களுடைய பெயர் என்ன என்று. அதற்கு அந்த பெண், நானே அமல உட்பவம் என்று பதிலளிக்கின்றாள். ஆகவே இந்த நல்ல நாளில் இந்த விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக கன்னிமரியாவின் மாசற்ற அல்லது அமல உட்பவம் என்கின்ற உண்மையை பரிசுத்த பாப்பரசர் திடீரென்று அறிவிக்கவில்லை. மாறாக கிறிஸ்தவ மக்கள் காலம் காலமாக நம்பி வந்த விசுவாச உண்மையை அவர் பிரகடனம் செய்தார். ஏனெனில் மரியாள் தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்துள்ளாள். இந்த பேருண்மையானது தொடக்க திருச்சபையிலே 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிறிஸ்தவ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது. 4ஆம் நூற்றாண்டளவிலே தூய எஃப்ராய்ட் என்பவர் மரியாள் பாவமற்றவள், அமல உட்பவம், மாசற்றவள் என்று பெருமையோடு கூறுகின்றார். அதேபோல திருத்தந்தை 9ஆம் லியோ 1050ஆம் ஆண்டளவிலே கன்னிமரியாவின் அமல உட்பவத்தை கொண்டாடுவதற்கு பரிந்துரை செய்கின்றாள். எல்லோரும் மரியன்னையுடைய அமல உட்பவத்தை கொண்டாட முடியும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றார். 1166ஆம் ஆண்டளவிலே இமானுவேல் என்கின்ற அரசர் இந்த பெருவிழாவை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கின்றார். இதன் பின்னர் 1846வது ஆண்டளவிலே அமல உட்பவ மாதாவை அமெரிக்க நாட்டின் பாதுகாவலியாக அந்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டனர். மேலும் 12ஆம் நூற்றாண்டளவிலே தூய மரியன்னையுடைய மாசற்ற தன்மை பற்றி பல்வேறுபட்ட விவாதங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டன. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது போல
13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தூய டன்ஸ் ஸ்கோடஸ் என்பவருடைய வார்த்தைகள் அமைகின்றன. அவர் கூறுகின்றார், மரியாள் கருவிலே ஜென்ம பாவமின்றி பிறக்க காரணம் அவர் மாசு மறுவற்ற ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிலே பெற்றெடுப்பதற்காக. ஆகவேதான் இது மரியாளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை என்பதை அவர் கூறுகின்றார். நாம் அனைவரும் திருமுழுக்கின் வழியாக நமது ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோம். ஆனால் கன்னிமரியாள் ஜென்ம பாவத்திற்கு உட்படவில்லை. இதனைத்தான் வானதூதர் கபிரியேல் மரியன்னையிடம் சொல்லுகின்றாள், அருள் மிக பெற்றவரே வாழ்க, பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர் என தன்னுடைய வாழ்த்தொலியாக அவர் அங்கு கூறுகின்றார். நாங்கள் அனைவரும் தூய மரியன்னையைப் போல அமல உட்பவமாக இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. ஆனாலும் நாமும் மாசற்றவர்களாக வாழ முடியும். அதற்கு உண்டான ஆற்றலை நாம் திருமுழுக்கினூடாக பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் மாசற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். இதனைத்தான் தூய பவுல் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட 2வது திருமுகத்திலே கூறுகின்றார், நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த கடவுளினுடைய மீட்பு திட்டத்தை இறைமகன் இயேசுவும் தூய மரியன்னையும் பற்றுறுதியோடு நிறைவேற்றுகின்றார்கள். ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய கீழ்ப்படியாமையால் இறைவனின் அருள் கொடையை இழந்தனர். கீழ்ப்படியாமையால் விளைந்த தீமையை தூய மரியன்னையும் ஆண்டவர் இயேசுவும் தங்களுடைய கீழ்ப்படிதலால் சீர் செய்தார்கள். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தூய மரியன்னையும், எனது சித்தமல்ல மாறாக உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு இறுதி வரை கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றினார்கள். நமது வாழ்விலும் நாம் மாசற்றவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். தூய மரியன்னை தனது வாழ்நாள் முழுவதும் ஆணவத்திற்கு அகம்பாவத்திற்கு சிறிதளவும் இடம் கொடுக்காமல் தாழ்ச்சியோடு இறை திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டாள். நாமும் அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நமது சோதனைகளை தாங்கிக் கொண்டு பிறருக்கு தீங்கு செய்யாத வாழ்வு வாழ வேண்டும். இத்தகைய வாழ்வு வாழ நாம் இறைவனை முழுமையாக நம்பி அவரிடத்தில் நமது வேதனைகளையும் துன்பங்களையும் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவில் நாம் கொண்டுள்ள அன்பு நம்மையும் மாசற்றவர்களாக வாழ தூண்ட வேண்டும். இத்தகைய பயனுள்ள மாசற்ற வாழ்வு வாழ நாம் தொடர்ந்து இறைமகன் இயேசுவிடமும் மரியன்னையிடம் செபிப்போம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக
ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் மீட்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள் சபங்களை அப்பரசத்தினூடாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த வேளையில் நாங்கள் மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தீர் இன்றும் என்றும் முந்தனுகந்த காணிக்கையாய். என்னை படைத்தீர் இன்றும் என்றும் முந்தனுகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உட்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பலிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் எங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளகெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே,
நாங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருவதாகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கன்னியையே உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவளாகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஓசானா, 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 ஓசானா. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஸ்துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் நீர் ஒருவருக்கே. அவடமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஸ்துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் நீர் ஒருவருக்கே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர் பயம் எடுத்துரைக்கின்றோம். உமது உயிர் பயம் எடுத்துரை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய திருப்பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற கருத்துக்களான எஸ்பி புவிராஜசிங்கம், அண்டன் அஜித் ஸ்ரீ குடும்பம், பயஸ் பிரஜித் ஸ்ரீ குடும்பம், இயேசு சப்திகா குடும்பம் அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும் வேண்டுதலாகவும், நிமால் ஜூட் ரோஜனி குடும்ப ஒற்றுமைக்காகவும், திபுர்ஷி ஜூட் அபிலாஷ் நன்றி பலியாகவும், அருமத்துறை காமல் குடும்பத்தின் நன்றியாகவும், அருமத்துறை விரைவில் சுகம் பெற்று பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டுதலாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் மன்றாடுவதோடு எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்கள் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும், கொள்ளை நோய் பிணிகள், இயற்கை அழிவுகள், விபத்துக்கள், பல்வேறுபட்ட துன்பங்கள் அனைத்திலுமிருந்தும் ஆண்டவர் உம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களையும் எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரையும் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து எங்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற இறந்து போனவர்களுடைய ஆத்துமாக்களையும், ஆண்டு நினைவுகளை நினைவு கூர்ந்து மன்றாடப்படுகின்றவர்களுடைய ஆத்துமாக்களையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பர் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினேன், அடியே உன் நிலை மாறினேன். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினேன், அடியே என் நிலை மாறினேன். உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், உருமாற்றம் கண்டேன், உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உறவில், இறையே உன் நிழல் நாடினேன், அடியே நிலை மாறினேன். நற்கருணை ஆண்டுக்கான சபம் எமக்காக தம்மையே தந்து நற்கருணையில் உடனிருக்கும் கிறிஸ்துவை அறிந்து அவர் அன்பில் வளர தூய ஆவியை அனைவர் மீதும் அனுப்பியருளும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் தலைவரும் நண்பரும் உயிரும் உணவும் ஆவார். எமக்கு நலம் நல்கின்றவரும் அமைதி அளிப்பவரும் அவரே. அவரது வல்லமையையும் மகிழ்ச்சியையும் அனைவருக்கும் எடுத்துச் செல்ல துணிவை தாரும். நடைபெறவிருக்கும் அனைத்துலக நற்கருணை மகாநாட்டு கொண்டாட்டமும் அதற்கான ஆயத்த காலமும் எமது இறை சமூகத்திலும் நகரங்களிலும் அனைத்துலகிலும் ஆன்மீக புதுப்பித்தலுக்கு ஆசீரளிப்பதாக. ஆமென். உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளும் ஆகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா,
புனித மரியாவின் உட்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலைகனை வழங்கிக் கொள்ளுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவு இரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது.